10 ரூபா கொடுக்குமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுமா, காலனி கொடுக்குமா, ட்ரெஸ்ஸு கொடுக்குமா, சோறு போடுமா. கட்டுற பொண்டாட்டிக்கு தாலியும் கவர்மெண்ட் தான் கொடுக்கணுங்கிறான். எவனும் உழைக்கிறதே இல்லை. இலவசம் என்னென்ன கிடைக்குன்னு எதிர்பார்க்குறான். தாலி கட்டுறதில் முதற்கொண்டு பொங்கல் தீபாவளிக்கு சேலை வாங்கி கொடுக்குறதுலேருந்து இன்றைக்கு கோடையை கொண்டாடுறதுலேருந்து எல்லாமே அரசாங்கமே கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கான். இப்படி ஊர் காசில் ஊதாரத்தினை செஞ்சவன் தமிழன் கிடையாது. திரைகளோடையும் திரவியம் தேடியவன். செய்க பொருளை செருக்கறுக்கும் பொருளை என்று வள்ளுவர் சொன்ன வழியிலே செய்தவன். திரைகளோடும் திரவியம் தேடியவன். கைத்தல் ஒன்றை கற்றுக்கொள் என்று சொல்லி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை நிலைநிறுத்தியவர்கள். இப்படிப்பட்ட தமிழ் சமூகம் இன்றைக்கு கையேந்தி நிற்கிறது. கொல் என கொடுத்தல் உயர்ந்தென்று அதன் எதிர்கொள்ளேன் அதனினும் உயர்ந்தென்று, ஈ என இறத்தல் எளிதென்று அதன் எதிரியே என்பது அதனினும் எளிதென்று சங்க பாடல்கள் நமக்கு தமிழர்களுக்கு வரைவிலக்கணம் கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைய தமிழர்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உழைக்கிறதே கிடையாது. ஓசில் என்ன பண்ணலாம், கையூட்டா ஏதாவது கிடைக்குமா, சம்பளத்தை விட கிம்பளம் ஏதாவது கிடைக்குமா, இப்படி ஊழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மால் அப்படி இல்லை. சங்க தமிழன் அப்படி கிடையாது. ஈ என இறத்தல் எளிதென்று வாழ்ந்தவன். ஈதல் இசைபட வாழ்தல். ஒரு நாளை சாப்பாடு 2 வேளை தானே சாப்பிட போகிறோம். உண்ணுவதும் உறங்குவதும் எதுக்கு? அதுக்கு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். பிறவி எல்லாம் ஓரோக்குமே. செல்வத்து பயனே ஈதல்லானே. இன்னைக்கு ஈதல் இருக்கின்றதா? கோடிக்கணக்காக செல்வத்தை உயர்த்தி கொண்டே போகிறார்கள். மக்களுக்கு வாரி வழங்குவதற்கு யாருமே இல்லை. கடைசியாக தமிழக அரசு 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி தான் இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சாத்தன் கொற்றன் என்று பல நாடுகளுக்கு வீரர்களாக சென்று வீரத்தை நிலைநாட்டிய தமிழருடைய இன்றைக்கு ஈரல் குடல் எல்லாம் மதுவினால் அழிந்து அவங்களுடைய வீரம் உடல் எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்குது. கல்லீரலாம் காணா போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், யாரெல்லாம் பொண்ணுங்களாம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேட போனீங்கன்னா முதல்ல போய் கல்லீரல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் இளம் வயதில் 8 வயசு 10 வயசுல பீர் குடிச்ச எல்லாமே கல்லீரல் போயிடுச்சு, குடல் போயிடுச்சு, அவருடைய வாழ்க்கை உடல் சுகாதாரம் போயிடுச்சு. சவுண்ட் மைண்ட் சவுண்ட் பாடி என்று சொல்வார்கள். இன்றைக்கு அந்த நல்ல உடல் திறனே இன்றைக்கு இல்லாமல் இருக்கின்றது. முதல்ல மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க. ஜாதகம் பார்க்கறது ஃபோட்டோ பார்க்கறதுலாம் அப்புறம். முதல்ல மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து கல்லீரல் இருக்கான்னு பார்த்துக்க. இன்னைக்கு பாருங்க, திருச்சியில் நிறைய கல்லீரல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நிறைய வந்துட்டான். இப்படி குடிகார நாளாக தமிழர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த சென்றார்கள் வென்றார்கள் என்ற தலைப்பினை உங்களிடத்திலே கொடுத்து, நீங்கள் தமிழகத்தை தாண்டி செய்த சாதனைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, என்ன சார், ஒரே சங்ககால மன்னர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அவர்கள் தான் சாதனை செய்தார்களா? சமகாலத்தில் தமிழர்கள் ஒன்றுமே செய்யவில்லையா? இப்படி இறக்குன்னு இறக்குறீங்களே, தமிழர்கள் அப்படி ஈத்து போயிட்டானா, மோசமாக போயிட்டானா? அப்படியெல்லாம் என்ன வேண்டாம். நம்ம தமிழகத்தில் மதுரையில் 1972ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் பிறந்த ஒரு தமிழன் இன்றைக்கு உலகெங்கும் கொடிகட்டி பிறந்து கூகுள் நிறுவனத்தில் சிஇஓவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் சுந்தர் பிச்சை அவர்கள். அவர் மதுரையில் தான் பிறந்தார். தமிழ் மீடியத்தெல்லாம் படித்தார். அதற்கு பிறகு சென்னைக்கு சென்று தன்னுடைய அறிவுத்திறனை வளர்த்து இன்றைக்கி இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் MBA போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு இன்றைக்கி கூகுள் நிறுவனத்தோட சிஇஓவாக பல 1000 கோடி ரூபாய்க்கு மேலாக மாத ஊதியம் மட்டுமே அவர் வாங்கி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அவர் இந்தியாவுக்கு ஏஐ தொழில்நுட்பத்துக்கு டெல்லியில் வந்து இறங்கின்ற போது அந்த ஏஐ தொழில்நுட்பத்துடைய கண்காட்சியுடைய அரங்கினுடைய வாயிலே நம்முடைய பாரத பிரதமர் நின்று அவரை வரவேற்கின்றார். ஒரு தமிழனை, மதுரையில் பிறந்த தமிழனை இன்றைக்கு பாரத பிரதமர் அந்த ஏஐ கான்ஃபரன்ஸ் ஹாலில் என்ட்ரன்ஸில் நின்று தனியாளா நின்று நம்முடைய நரேந்திர மோடி பாரத பிரதமர்கள் வரவேற்கிறார் என்றால் இதுதான் தமிழனுக்கு கிடைத்த வெற்றி. சென்றார்கள் வென்றார்கள். எங்கே சென்றால் வெளிநாடுக்கு சென்றாலும் சுந்தர் பிச்சை இன்றைக்கு தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் ஒரு முகவரியாக அன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவிலே கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் உலகத்திலே ஒரு ஜாம்பவானாக இருக்கின்றாளவா? இவர் தான் சக்கரவர்த்தி கரிகாலன், இவன் தான் சேரன் செங்குட்டுவன், இவன் தான் கொற்றன், இவன் தான் சாத்தன் சுந்தர் பிச்சை. இது போல பல சுந்தர் பிச்சைகள் எதிர்காலத்தில் உருவாக வேண்டும். பல சக்கரவர்த்தி கரிகாலன் உருவாக வேண்டும், சேரன் செங்குட்டுவன் உருவாக வேண்டும், பல தமிழ் மன்னர்கள் அவர் போல் உருவாக வேண்டும், கொற்றன் உருவாக வேண்டும், சாத்தன் உருவாக வேண்டும். வீரம் விலை போகாமல்
உருவாக வேண்டும் என்று சொல்லி தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் நம்ம முன்னோர்கள் பல சாதனைகளை செய்து தமிழை உலகெல்லாம் செழிக்க செய்திருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் என்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கின்றேன். கடல் கடிந்த வாணிகம் அவர் செய்த முறைகள், என்னென்ன வகையான கப்பல்களை எல்லாம் அவர் பயன்படுத்தினார்கள், அவையெல்லாம் இலக்கண குறிப்பிலே பட்டினப்பாண்டிலே, மதுரை காஞ்சியிலே, சிலப்பதிகாரத்திலெல்லாம் பல இடங்களிலே அந்த செய்திகளாம் இலக்கியத்துடைய தரவுகளெல்லாம் இருக்கின்றன. காலம் கிடைக்கின்ற போது சங்க நூல்களை வாங்கி படியுங்கள். அதில் தமிழனுடைய சாதனைகள் மட்டுமே இருக்கும். அந்த நோக்கத்தோடு அந்த கண்ணோட்டத்தோடு சங்க இலக்கியத்தை படியுங்கள். மீண்டும் நீங்களும் சாதனையாளராக வர வேண்டும். தொழில்துறையில், வணிகத்துறையில், தொழில்நுட்பத்துறையில், இன்ஜினியரிங் துறையில், மருத்துவத்துறையில் என்று எந்த துறையில் காலடி வைத்தாலும் அதில் தமிழனுடைய தனித்த அறிவை நீங்கள் பெற்று நுண்மான் நுழைபணத்தோடு பெருமையாக வாழ வேண்டும். நாம் மீண்டும் பிறப்பது தெரியாது, ஆனால் இந்த வாழ்கின்ற காலகட்டத்தில் ஒரு அடையாளமாக வாழ வேண்டும். தமிழனுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும். உலகுக்கு வழிகாட்டியவன் தமிழன். அப்படிப்பட்ட பெருமைமிகு தமிழ் சமுதாயத்திலே பிறந்தவனாம் மீண்டும் அந்த பெருமையை, நம்முடைய மரபுவழி சிந்தனையை, மரபுவழி சாதனையை மீண்டும் நிலைநாட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த மாவட்ட ஆட்சியரத்திற்கும் பொது நூலகத்துறைக்கும் நண்பர் விஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.